அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக சில மாதங்களுக்கு பிறகு உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே வரவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய சமூகத்திலே வரும்போது அது நமக்கு உண்மையிலே ஆசீர்வாதத்தை தருகிறது. அவருடைய சமூகத்திலே வரும்போது தேவ ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட அவர் இடைப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலும் பேசுவாராக. நம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர் நமக்கும் நம்முடைய சபைக்கும் இந்த ஊழியத்திற்கும் தேவையான காரியங்களை கர்த்தர் தந்து உங்களை தைரியப்படுத்தி அனுப்புவார். இன்னும் உங்களை வசனத்திலே தேறினவர்களாக உருவாக்குவதற்கும் ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படித்தானே? சரி. ஒரு சபையில் 34 பேருக்கு பிறந்த நாள் வாசிச்சதை நான் இங்கே தான் பார்க்குறேன். நானும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எத்தனை பிறந்த நாள் வாசிக்கிறீங்க தான் பார்ப்போன்ட்டு. ஒரே வாரத்தில் 34 பேருக்கு பிறந்த நாளா? எத்தனை பேர் எந்திரிச்சு நின்னாங்கன்னு பார்த்தா 3 பேர் தான். அது ஒருத்தர் தம்பி கடைசியாக எந்திரிச்சு நின்னாப்புல. இங்கே ஒரு தங்கச்சி, அங்கே ஒரு தம்பி. எங்கே போனீங்க மீதி 31 பேர்? மார்னிங் சர்வீஸில் இருந்தாங்களோ? இல்லையே, மார்னிங் சர்வீஸ்லேயும் நான் பார்க்கலையே, நான் மொதல் ஆராதனையில் இருந்தேனே. சரி, பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறதுலாம் நல்லது. பட் எனிவே, அந்த 34 பேர் எங்கே போனீங்கன்னு தான் எனக்கு கேள்வி. ஒருவேளை மேலே கீழே இருந்தீங்க, இல்லை அந்த கூட பார்க்க சபையில் இருந்தாலும் 31 பேர் அங்கேயே இருக்கிறீங்க. சரி, கர்த்தர் நல்லவர். இனிமே இந்த பிறந்த நாளைக்கு ஜோபத்துக்கு லிஸ்ட் ரெடி பண்ணும்போதே ஒழுங்காக நாளைக்கு வந்தீங்கன்னா ஜோம் பண்ணுவோம், இல்லைன்னா ஜோம் பண்ண மாட்டோம்னு சொல்லிடணும்னு நினைக்கிறேன். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். புதிய ஏற்பாட்டிலே 288வது பக்கத்தில் இருக்கிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயுவுக்கு எழுதின 1வது நிருபத்திலே அவர் பல ஆலோசனைகளை சொல்லி அவர் எழுதினாலும் பல காரியங்களை அவர் தீமோத்தேயுவுக்கு, இன்னும் சொல்ல போனால் விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் பலரை அவர் ஊழியத்திலே உருவாக்கி இருந்தாலும் இந்த தீமோத்தேயுவிடத்திலே அவர் அதீத பாசம் வைத்திருந்ததை அவருடைய நிருபங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். அவர் பொதுவாக நிறைய 13 நிருபங்களை அவர் எழுதியிருந்தாலும் அநேக நிருபங்கள் அது சபைக்கென்று எழுதப்பட்ட நிருபங்கள். அதிலே ஒரு சில நிருபங்கள் தான் தனி நபருக்கென்று எழுதின நிருபங்கள். ஒன்று தீமோத்தேயு, இன்னொன்று தீத்து, இன்னொன்று பிலமோன் என்கிற நிருபம். அதிலே இந்த தீமோத்தேயுக்கு மட்டும் அவர் 2 நிருபங்களை எழுதியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி அந்த தீமோத்தேயுவுக்கு அவர் பல ஆலோசனைகளை சொல்லி எழுதி கொண்டு வந்த இந்த நிருபத்திலே அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தையைத்தான் இந்த வசனத்திலே வாசிக்க கேட்டோம். அவர் சொல்லுகிறார், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி. என்ன உள்ளது? அற்ப பிரயோஜனம் உள்ளது. எப்போதுமே இந்த உலகம் பார்க்கிற பார்வைக்கும் வேதம் காண்பிக்கிற வழிக்கும், அல்லது இந்த உலகம் காண்பிக்கிற வழிக்கும் தேவன் காண்பிக்கிற வழிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த உலகத்தில் எப்பவுமே நமக்கு சொல்லித்தரப்படுகிற காரியம் என்னது? ஹார்ட் ஒர்க். என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எவ்ரி சக்சஸ் இஸ் என்ன சொல்லுவாங்க? ஹார்ட் ஒர்க். அப்புறம் முயற்சி இல்லாம எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நமக்கு பல மொழிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. முயற்சி உடையார் ஈகழ்ச்சி அடையார். ஆமா, ஆனா பைபிள் என்ன சொல்லுது? சரீர முயற்சி என்ன பிரயோஜனம் உள்ளதா? அற்ப பிரயோஜனம் உள்ளதா. அதனால இன்னையிலேருந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எந்த முயற்சியும் செய்யாதீங்க, எப்பவுமே படுத்து படுத்து தூங்கி எழுந்திரிங்க அப்படின்னு பவுல் சொல்றாரா? அவர் சொல்லிட்டாரு, பிரயோஜனம் இல்லாததுன்னு சொல்லல, அது அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்ட்டார். என்ன அர்த்தமா? சரீர முயற்சி என்று ஒன்று அவசியம். ஆனா வெறும் சரீர முயற்சி என்ன பண்ணுமா? அது பிரயோஜனத்தை தருமா? ஆனா அது என்ன பிரயோஜனமா இருக்குமா? அற்ப பிரயோஜனமா இருக்குமா? காலை முதல் ஆராதனையிலே நான் வேறொரு காரியத்தை குறித்து பேசினேன்.
1 கொரிந்தியர் 10:24 32 பவுல் சொல்லுகிற, நாம் நம்முடைய சுய பிரயோஜனத்தை தேடுகிறவர்களாக இல்லாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுகிறவர்களாக ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி, அநேகருடைய பிரயோஜனத்திற்கு என்கிறதான தலைப்பிலே காலை முதல் ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்தோம். இந்த நேரத்திலும் கூட இந்த சரீர முயற்சியானது அது அற்ப பிரயோஜனத்தை தருகிறதா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறாரே, ஆனால் எது உண்மையான பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது என்பதைத்தான் நாம் தியானித்து அறிந்து கொள்ள போகிறோம். அதற்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் அதே வசனத்திலே அவள் பதில் சொல்லுகிறார், சரீர முயற்சியானது தீமோத்தேயுவே அது அற்ப பிரயோஜனம் உள்ளது, ஆனால் தேவ பக்தி என்று ஒன்று இருக்கிறது, அது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறது என்ன, சரீர முயற்சி என்று ஒன்று அவசியம்தான், ஆனால் அதே நேரத்தில் தேவ பக்தி என்று ஒன்று இருக்கிறது. அந்த தேவ பக்தி தான் இம்மைக்கு மட்டுமல்ல, அது மறுமைக்கும், இந்த உலகத்திற்குரிய காரியத்திற்கு மட்டுமல்ல, இம்மைக்குரிய காரியத்திற்கும், இந்த உலகத்திற்கு அடுத்த காரியத்திற்கு மட்டுமல்ல, நித்தியத்துக்கு அடுத்த காரியத்திற்கும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், உங்களுக்கு மட்டும் பிரயோஜனம் அல்ல, அது தேவனுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக சரீர முயற்சி மாற்றாது, தேவ பக்தி தான் மாற்றும் என்று பவுல் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆமா, அதை தான் நம்ம புரிந்து கொள்ளாதபடியினால்தான் பல நேரங்களிலே நமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மட்டும் வாழ்ந்து விட்டு நாம் போய்விடுகிறோம் என்பதை வேதம் பல இடங்களிலே காண்பிக்கிறது. இதைத்தான் காலை ஆராதனையிலே நாங்கள் தியானித்த போது, எப்படி இந்த ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாள் கூட ஆண்டவர் தங்களை சிருஷ்டித்து இந்த உலகத்திலே வைத்தது ஏதோ இந்த அற்ப பிரயோஜனத்திற்காக மட்டுமல்ல, நாம் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினால்தான் சத்துரு அவங்க பேசின காரியத்தெல்லாம் நீங்க பாருங்க, இதை சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் சாக மாட்டீர்கள், இது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உரிய பிரயோஜனத்தை, இன்னும் சொல்ல போக வேண்டுமானால் இந்த உலகத்திற்குரிய பிரயோஜனத்தையே சத்துரு காட்டி காட்டி அவர்களும் அந்த வார்த்தையிலே விழுந்து போனபடியினால்தான் இந்த அற்ப பிரயோஜனம் உள்ள உலகத்திற்காக ஆண்டவர் வைத்திருந்த நித்திய நோக்கத்தையே முதல் மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளுமே இழந்து போனார்கள். அதை உணர்ந்திருந்த பவுல் தான் தன்னுடைய நிருபங்கள் எல்லாவற்றிலும் அநேக இடங்களில் அவர் எழுதுகிறார், நாம் நமக்கு மட்டும் பிரயோஜனமா இருந்திடக்கூடாது, அல்லது இந்த அற்ப பிரயோஜனமான காரியத்திற்காக வேலை செய்து விடக்கூடாது, அல்லது நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்திலே இந்த அற்ப பிரயோஜனம் உள்ள காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து நம்முடைய ஓட்டத்தை முடித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் தீமோத்தேயுவுக்கும் தனக்கு பின்னர் அந்த ஊழியங்களை கவனிக்க போகிற தன்னுடைய சீஷனாகிய தீமோத்தேயுவுக்கும் அதே வார்த்தை அவர் மீண்டும் நினைவுபடுத்துகிறார். தீமோத்தேயுவே, இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் வரும், அவையெல்லாம் அற்ப பிரயோஜனத்திற்கு நேராய் நடத்திவிடும், ஆனால் ஒன்றை மாத்திரம் நீ புரிந்து கொள், தேவ பக்தி உன்னுடைய பிரயாசத்தோடு கூட இணையும் போது அது இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றும் என்று உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. அதையே அவர் இன்னும் சொல்லிக்கொண்டே வரும்போது, அதே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், அங்க பவுல் மீண்டுமாக சொல்லுகிறார், இந்த நாட்கள்ல நிறைய பேர் போதிக்கிறாங்க, ஆனா என்ன செய்யறாங்களாம், ஆரோக்கியமான வசனங்களை போதிக்கிறது கிடையாது, தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒத்துக்கொள்ளுகிறது கிடையாது, ஆனா போதிக்கிறாங்க. எதை போதிக்கிறாங்க? இம்மைக்குரிய அல்லது அற்ப பிரயோஜனம் உள்ள காரியங்களுக்கு அடுத்த விஷயங்கள் தான்
அதிகமாக போதிக்கப்படுகிறது என்று அவர் மீண்டும் மீண்டும் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அப்படி அவர் பல காரியங்களை எழுதி கொண்டே வரும்போதுதான் சொல்றாரு, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு 6வது வசனத்துல சொல்றாரு. 6வது வசனத்துல சொல்லிட்டு 11வது வசனத்துல சொல்லும் போது அங்கேயும் அவர் தீமோத்தேயுவுக்கு காண்பிக்கிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, இப்படிப்பட்ட அற்ப பிரயோஜனம் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஓடி எதை தேடணுமா? நீதியையும் தேவ பக்தியையும். தேவ பக்தி என்பது ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் அது இம்மைக்கும் மட்டும் பிரயோஜனம் உள்ளதா இருக்காது, அது இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இன்னும் சொல்லணும்னா அது இந்த உலகத்திற்குரிய தனக்கு மட்டும் பிரயோஜனமா இருக்காது, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக, தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாக, மனுஷியாக அது உங்களை மாற்றும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த தேவ பக்தினா என்னது? தேவ பக்தினா என்னது சொல்லுங்க பாப்பா, யாராவது டிஃபைன் பண்ணுங்க பாப்பா. அதை விளக்க முடியுமா? எல்லாருடைய தலையும் இப்போது குனிந்து விடும் என்பது எனக்கு தெரியும். இவர் வேற நம்மளை பார்த்தாருன்னா நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்லணுமே அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லலாம்ல. தேவ பக்தினா நிறைய பேர் சொல்லுவீங்க, தேவனுக்கு பிரியமா நடக்கிறது, தேவனுக்கு பிரியமா வாழ்றது, தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, சர்ச்சைக்கு வர்றது, காணிக்க போடுறது, இப்படி நிறைய சொல்லலாம். அதுக்கு ஒரு சம்மரியா சின்னதா ஒன்று சொல்லணும்னா அதை காண்பித்துட்டு நான் செய்திக்குள்ள போகிறேன். அங்கே உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். உபாகமம் 10வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற ஒன்றையும் ஆண்டவர் கேட்கறது இல்லை. இங்க ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அவர் பட்டியலிடுகிறார். இதையெல்லாம் சம்மரைஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேவ பக்தியுள்ள மனிதனுடைய வாழ்க்கையில இது எல்லாம் இருக்கும். இருக்குமா? இருக்குமா? நீங்க சொல்ற ஆன்சர் எல்லாம் அதுல இருக்கா? அப்போ ஒரு தேவ பக்தியுள்ள மனிதனை இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் அவனுக்கு காணப்பட்டுச்சுன்னா அவன் பக்தியுள்ள மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப பக்தி பக்தின்னு சொல்றமே, தேவ பக்தினா என்னது? என்னது தேவ பக்தினா? இந்த உலகத்துல யாரோ நான் அந்த பக்தன், இந்த பக்தன், இந்த பக்தன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? இன்னும் சொல்ல போனா நான் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது ஐபிஎல் சீசன், அதனால என்ன சொல்றாங்க? சிஎஸ்கே தோனி, நான் தோனியுடைய ஃபேன், தோனியுடைய பக்தன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவரை மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிறது, அவரை மாதிரியே முடி வளர்த்துக்கிறது. அப்புறம் என்னது? அப்புறம் நான் இளைய தளபதியோடைய பக்தன், இளைய தளபதியோட ஃபேன் ஆயிட்டோம். பக்தன் பக்தன் சொல்றேன், என்ன அர்த்தம்? என்ன பண்றாங்க? அவர் என்ன செய்யறாரோ, அவர் என்ன கோமாளித்தனம் பண்றாரோ அதையே இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. எதுக்கோ இந்த உலகம் அர்த்தம் இல்லாமல் பக்த கோடிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உலகம் எவ்வளவு மதியீனமா இருக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை வாலிபர்கள், எத்தனை இளைஞர்கள், இளைய தளபதி வேன்ல ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டாராம், அது ஒரு ஹெட்லைன்ஸ், பிரேக்கிங் நியூஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 200 கோடி ஒருத்தன் ஒரு 3 மாசம் ஒரு படத்தை நடிச்சுட்டு ஒருத்தன் சம்பாதிக்கிறான். அவன் உங்க கூட நின்று ஒரு செலவு இல்லாம ஒரு போட்டோ எடுக்கிறான். அதுக்கு கூட்டம் போட்டு கொண்டு நின்று கூச்சல் அடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதையும் கொண்டாடுகிற மீடியாக்கள் இருக்கிறது. அந்த வாலிபன், நம்ம சபையில் இருக்கிற வாலிபர்கள் நிறைய பேர் செய்யறாங்க, இங்கே உட்கார்ந்துருக்காங்க கொஞ்சம் பேர், எனக்கு தெரியும். அவன் யோசிச்சான்னா அவன் யாரு, அவன் என்ன நமக்கு செஞ்சிட்டான், அவனால நமக்கு என்ன நன்மை வந்துருச்சு, அவன் கோடி கோடியாக சம்பாதித்து சேர்த்து வச்சுட்டு ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துட்டான்னு சொல்லி நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேனேன்னு யோசிக்க கூட நிதானம் இல்லாத அளவுக்கு அவனுடைய மனக்கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது? குருடாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தோனின்னு ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க, கிரிக்கெட் ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க. அது ஒரு ஸ்போர்ட்ஸ், ஓகே. நான்லாம் நாய் மாதிரி கிரிக்கெட் விளையாடினவன், ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி விளையாடினவன்.
ஆனால் இன்றைக்கு அதை கோடி கோடியாக ஒரு வியாபாரம் ஆக்குகிற ஒரு பொருளாக மாற்றி அதை பற்றியே பேசுகிற மீடியா, அதை பற்றியே பேசுகிற புரோகிராம், அதை வைத்து நடைபெறுகிற வியாபாரம், அதெல்லாம் புரிந்து கொள்ளாம நம்ம பிள்ளைங்க பெரியவங்களும் சேர்த்து தான் சொல்றேன், சாயங்காலம் 4:30 மணி 3:30 மணிக்கா இன்னைக்கு மேட்ச்சு, ஆமா 4:30 மணி ஆனா 7:30 மணி ஆனா வா டிவியை போட்டு ஆன்னு உட்கார்ந்து இருக்கிறோமே, எதுக்கு பக்த கோடிகளா மாறிட்டோம்? இந்த உலகத்திற்கு பக்தர்களாக மாறிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பக்தின்னு ஒண்ணு இருக்குதுப்பா. அந்த தேவ பக்தி இம்மைக்குரிய காரியத்துக்கு மட்டுமல்ல, உன்னை சாதாரண அற்ப பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றாது, அது உன்னை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி தேவ ஆவியானவரால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு மனிதனை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். யாரை பத்தி பேச போறேன் சொல்லுங்க பாப்போம். யாராவது கரெக்டா சொல்றாங்களான்னு பாப்போம். தேவ பக்தி உள்ளவன் என்று தேவ ஆவியானவரால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு மனிதனை தான் நான் காண்பிக்க போகிறேன். அவனுடைய தேவ பக்தி எப்படி இருந்தது, அவன் மூலமாக நடந்த மாற்றம் என்ன, அந்த மாற்றத்தினால்தான் நீங்களும் நான் இன்னைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம் என்பதையே காண்பிக்க போகிறேன். யாரு, யாராவது கெஸ் பண்றீங்களா? இவர் பைபிள் எந்த பக்கம் திருப்புறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போலோவா அவரை தேவ பக்தி உள்ளவன் போட்டிருக்கா? யாருமா க்ளூ கொடுக்கவா? அப்போஸ்தலர்ல தான் இருக்கு. வெரி குட் குட் குட். க்ளூ கொடுத்துட்டா நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல. சரி, சந்தோஷம், அட்லீஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் எடுத்துக்கோங்க என் கூட. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம். அந்த 10வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது, இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன். போதும். அவனை குறித்து ஆவியானவர் கொடுக்கிற முதல் இன்ட்ரோடக்ஷனே என்னதுதான், அவனுடைய உலக பிரகாரமான அவனுடைய பொசிஷன் என்னன்னு முதல் வசனத்துல சொல்லிட்டாரு. ரெண்டாவது, அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சொல்லும் போது ஆண்டவர் பயன்படுத்துகிற முதல் வார்த்தை, அவன் தேவ பக்தியுள்ளவன். ஹல்லேலூயா. முதலாவது, இந்த 100க்கு அதிபதினா என்ன, இந்த பட்டாளம்னா என்ன, இந்த ரோம அரசாங்கம்னா என்ன, இத்தாலியானா என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை, ரோம சாம்ராஜ்யம் கிடையாது, இஸ்ரவேல் தேசத்தை ரோம சாம்ராஜ்யம் ஆண்டு கொண்டிருந்தது. அன்றைக்கு ரோம அரசாங்கத்தின் முறைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஒரு தேசத்தை பிடித்து விடுவார்கள், ஆனால் அவர்களை முற்றிலும் அடிமையெல்லாம் படுத்திட மாட்டாங்க. அந்த தேசத்து மக்கள் அவர்கள் இஷ்டப்படி வாழலாம், ஆனால் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலும் யார் கையில் இருக்கும்? ரோமர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த தேசத்து ஜனங்கள் அவர்களுக்கு வரி செலுத்த வேண்டும், கப்பம் கட்ட வேண்டும். அதுதான் அந்த சகேயுலாம் வரி செலுத்துறவனா, யூதனாக இருந்தாலும் அவன் வரி கலெக்ட் பண்றவனா இருந்தான்னு பார்க்கிறோம். மத்தேயு வரி கலெக்ட் பண்றவரா இருந்தான்னு பார்க்கிறோம். இவங்கெல்லாம் யாருக்கு வேலை செஞ்சாங்க? ரோம அரசாங்கத்திற்கு வேலை செய்தார்கள். அப்படி அந்த ரோம அரசாங்கத்திலே, அவர்களுடைய இராணுவத்திலே, அந்த பட்டாளம் என்று சொல்லப்படுகிறதுல குறைந்தது ஒரு 5000 to 6000 போர் வீரர்கள் கொண்ட ஒரு பெரிய பட்டாளம் இருக்கும். அதைத்தான் லேகியோன் என்று சொல்லுகிறோம். லேகியோன் என்றால் 6000 என்று சொல்லுவார்கள். அது வெறும் 6000 கிடையாது. சில லேகியோன் அந்த படைப்பிரிவிலே 4000, 5000, 6000 இப்படிப்பட்ட நபர்கள், போர் வீரர்கள் கொண்ட ஒரு பெரிய படை இருக்கும். அந்த பட்டாளத்தை சிறு சிறு குழுக்களாக பிரித்திருப்பார்கள். எப்படி நம்ம ஊர்ல சொல்றோமோ, இந்த ஆர்மி ஜெனரல், கமாண்டர் இப்படிலாம் சொல்றோம் பாத்தீங்களா? அப்படி சிறு சிறு படை பிரிவுகளாக 100 பேர் கொண்டவர்களாக அல்லது சிலரை 200 பேர் கொண்டவர்களாக பிரித்திருப்பார்கள். அப்படி பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த சிறு சிறு குழுக்களைத்தான் செஞ்சுரி என்று சொல்லுகிறார்கள். அதிலே உள்ள தலைவனைத்தான் செஞ்சுரியன் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ரோம அரசாங்கத்தின் ரோம பிரதிநிதியாக, அவன் யூதன் கிடையாது, அவன் ஒரு ரோமன் தான் அந்த பதவியில இருக்க முடியும். அப்படி தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத
ரோம அரசாங்கத்தை சேர்ந்த ரோம அரசாங்கத்தின் இராணுவத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு இராணுவ தளபதியை குறித்துத்தான் வேதம் காண்பிக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த நாட்களில், இன்னும் சொல்ல போனா இயேசு வாழ்ந்த நாட்களில் யூதர்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சொந்த ஜனங்களே அவரை மேசியாவாகவும் தேவனாகவும் அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டவர்கள் வெறும் கொஞ்சம் பேர். ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்னர் பேதுருவின் முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பின்னர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதற்கு இடையிலே அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வர்றதுக்குள்ள நிறைய காரியங்கள் நடந்தது. ஸ்தேவான் கொல்லப்பட்டார். இப்படி எல்லாம் வாசிக்கிறோம். ஆனா எப்படி ஒரு புறஜாதி மனிதனாகிய இந்த மனிதன் தேவ பக்தி உள்ளவனாக மாறினான்? we don't know. அதை ஆண்டவர் எழுதி வைக்கவில்லை. எங்கேயோ எப்படியோ யார் மூலமாகவோ தேவனுடைய வார்த்தையை கேள்விப்பட்ட அந்த ரோம அதிகாரிக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்திருந்தது. அந்த மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது தான் லூக்கா மூலமாக எழுதி வைக்கிறார், அவனை தேவ பக்தி உள்ளவன் என்று எழுது. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலுமே அவருடைய கால கட்டத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பின போது அவர் எப்போதுமே ஒரு தேவ பக்தியுள்ள மனிதனை தேடுகிறார் என்பதை வேதம் முழுவதிலும் நீங்கள் பார்க்க முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. உலகம் ஆண்டவர் உண்டாக்கின உடனே பாவம் பிரவேசித்தது. அந்த மனு குலத்தை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும், ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோசித்த போது அவர் தேடினது ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன். அதைத்தான் நோவா பூர்த்தி செய்தார். முழு மனுக்குலமும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், முழு மனுக்குலமும் சீர்கெட்டு போனதா இருந்த போதிலும் அந்த நோவா என்கிற ஒரு மனிதன் வித்தியாசம் காட்டினான். அவனை தெரிந்தெடுத்து அவன் குடும்பத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். பண்ணாரா இல்லையா? பண்ணார். அப்படியே காலங்கள் வந்தது. நோவாவின் நாட்களுக்கு பிறகும் மீண்டும் அங்கே மனுக்குலம் பாவத்திலே விழுந்தது. அப்போது ஆண்டவர் பார்க்கிறார், இன்னும் ஒரு மனுஷன் எனக்கு கிடைப்பானான்னு பார்க்கும்போது அவருக்கு கிடைச்சது யாரு? ஆபிரகாம். அவனும் ஆண்டவருடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு மனிதன். இப்படியே நீங்க வேதம் முழுசும் நீங்க பார்க்கலாம். அதனால ஆண்டவர் எப்பவுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு புது காரியத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் செய்யும் முடிவெடுக்கும் போது அவருக்கு எப்போதுமே ஒரு தேவ பக்தியுள்ள மனிதனும் அவனை சார்ந்த குடும்பத்தினரும் தேவைப்படுகிறார்கள். அதைத்தான் எசேக்கியேல் 22:30 வாசிக்கிறோம். தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக 100 மனுஷனை தேடினேன், 100 பேரையும் காணேன். அப்படியே போட்டிருக்கு. ஒருவனை தேடினேன், ஒருத்தனையும் காணேன். ஆண்டவர் எப்போதுமே யாராவது ஒருத்தன் எனக்கு கிடைச்சிட மாட்டானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களை பிரித்தெடுத்து அவர்கள் ஊழியத்துக்கு அனுப்பும் போது, நீங்க காணாமற் போன ஆடுகளாகிய எங்க போவாதீங்க, சமாரியாவுக்கு போகாதீங்க, மற்ற புறஜாதிகளுக்கெல்லாம் போவாதீங்க, முதல்ல எங்க போங்க, இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கன்னு சொன்னாரா? ஆனா முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் கொண்டு போகப்படணும்ல, கொண்டு போகப்பட வேண்டும். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை நல்லா தியானிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திற்கு பின்னர் அதுவரை அவர்கள் எருசலேமிலே யூதேயாவிலே தான் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி செல்லும் போது கொடுத்த கட்டளை என்ன? நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் அப்புறம் சமாரியாவிலும் முழு உலகத்திலும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். நான் சொல்ற காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அப்பதான் நான் சொல்ற காரியம் புரியும், எப்படி இந்த குர்நேலியு ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வந்தார் என்று சொல்லி. ஆனா ஸ்தேவான் மரித்த பிற்பாடு அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா சீஷர்கள் எல்லாம் பயந்து எங்க சிதறடிக்கப்பட்டார்கள், எங்க பார்த்தாலும் சிதறடிக்கப்பட்டார்கள். அங்கே பிலிப்பு சமாரியாவுக்கு போறாரு. இயேசு சொன்ன காரியம் நடக்குது. எருசலேமுக்குள்ள இருந்தாங்க, யூதேயாவுக்கு போனாங்க, அடுத்து எங்க போறாங்க? சமாரியாவுக்கு போனாங்க. சமாரியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அங்கே ஆண்டவர் மகத்துவமான கிரியைகளை செய்கிறார். கேள்விப்பட்ட உடனே யோவானும் பேதுருவும் அங்கே அனுப்பப்படுகிறார்கள். அங்கேயும் மாற்றங்கள் நடக்கிறது. ஆனா இன்னும் ஆண்டவர் எதிர்பார்த்த வண்ணம் இந்த அப்போஸ்தலர்கள்
மற்ற மனிதர்களிடத்திலே சுவிசேஷத்தை கொண்டு செல்லவில்லை. ஏன்னா இவங்களுக்கு டவுட். அப்போதான் ஆண்டவர் பார்க்கிறார், இந்த அப்போஸ்தலர்களுக்கு உள்ள இருக்கிற இந்த மனக்கட்ட, இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்களே, இதை நான் உடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் பார்த்தபோது அவர் கண்களிலே தென்பட்ட தேவ பக்தியுள்ள ஒரு மனிதன் தான் இந்த கொர்நேலியு. ஹல்லேலூயா. அவனுடைய தேவ பக்தி எப்படி இருந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். வாசிக்கலாமா? இப்போ அந்த அவனுடைய யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு செஞ்சுரியன், ஒரு 100க்கு அதிபதியா மாறுறதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. அவர் ஒரு சாதாரண போர் சேவகனாக வேலைக்கு சேரணும், பல விதமான யுத்தங்கள்ல பல காரியங்கள் அவர் ஈடுபடணும், பல கலவரங்களை அடக்கி அவர் நல்ல பேர் வாங்கியிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொமோட் ஆகி தான் எங்க வந்திருப்பாரு, அந்த பொசிஷனுக்கு வந்திருப்பார். அல்லது ஏதோ ஒரு போர் வீரன் பெரிய வீர சாகசமான காரியங்களை பண்ணிட்டா அப்படிப்பட்டவருக்கு தான் அந்த பதவி கொடுக்கப்படும். சரீர முயற்சி இருந்துச்சா? கொர்நேலியு கிட்ட சரீர முயற்சி இருந்துச்சா? இருந்துச்சு. அந்த சரீர முயற்சியை வைத்து அவர் தனக்கு பிரயோஜனமாக, ஏன்னா செஞ்சுரியன் என்பது ஒரு ஹைலி பெய்டு பொசிஷன், ராஜ மரியாதை உண்டு அவருக்கு. சரீர முயற்சியை வைத்து இந்த உலகத்திற்கு பிரயோஜனம் அவருக்கு ஏற்கனவே இருந்தது. ஆனால் அவன் தேவ பக்தி உள்ளவனாக மாறின போது தேவனுக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு. இப்ப வாசிங்க பாப்பா 2வது வசனத்தை. அவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. முதல்ல தேவ பக்தினா என்னன்னு பார்த்துட்டோம், உபாகமம் 10:12. இப்ப அடுத்த ஆண்டவர் எழுதுறாரு, அவன் எப்படி இருந்தானா? தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தானா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். அப்படி மட்டுமா போட்டிருக்கு? அப்படியா போட்டிருக்கு? நான் சொன்னா அப்படி சொல்லிட வேண்டியதா? அதை நல்லா கவனிச்சு பாருங்க. தன் வீட்டார் அனைவரோடும். வாவ், நம்மளாலே சொல்ல முடியல. நம்மளால சொல்ல முடியுமா? நான் உங்க பேரை போட்டுக்கிட்டு சொல்லி பாருங்களேன், நீங்க வாய் வருதா பார்ப்போம். எப்படி அவனால முடிந்தது? வேதத்துல இப்படிப்பட்ட நிறைய சாட்சிகள் ரொம்ப வியக்கத்தக்க வண்ணமாக இருக்கிறது. யோசுவா சொல்றான், யோசுவா 24:15, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஃபைன், அண்டர்ஸ்டாண்டபிள். அவன் ஒரு யூதன், அவன் ஒரு இஸ்ரவேலன், யெகோவா தேவனை அறிந்திருந்தவன், மோசேயினால் வழிநடத்தப்பட்டவன். அவன் தன்னுடைய வாலிப நாட்களிலேயே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான் என்று வாசிக்கிறோம். இப்ப வயசான காலத்திலையும் தன்னுடைய தேசத்து ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சவால் விட்டு சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஏசாயா 8:18 ஏசாயா சொல்லும் போது, நானும் நீர் தந்த என்னுடைய பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று ஏசாயா ஒரு பெரிய அறிக்கையை பண்ணுகிறான். அவனும் ஒரு தேவ ஊழியன், இஸ்ரவேலன், தேவனை அறிந்தவன். ஆனா இந்த கொர்நேலியு அவனை குறித்து அவன் சொல்லல, ஆண்டவர் சொல்றாருமா. அவன் மட்டும் தேவ பக்தி உள்ளவன் கிடையாது, அவன் மட்டும் தேவனுக்கு பயந்தவன் கிடையாது, தன் வீட்டார் அனைவரோடும். How is it possible? எனக்கு தெரியல, சீரியஸ்லி. நான் என் குடும்பத்தை யோசிச்சு பார்க்கிறேன், என் குடும்பத்தில் வீட்டார் அனைவரும் இப்படி இருக்கிறாங்களான்னு யோசிச்சு பார்க்கிறேன். என்னாலேயே அப்படி சொல்ல முடியல. இப்ப நான் யோசித்த போது ஆண்டவர் எனக்கு கற்பித்த காரியம், இப்போ நம்ம எல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி இல்லாம நியூக்ளியர் ஃபேமிலியா ஆயிட்டோம் இல்லையா? சின்ன சின்ன ஃபேமிலி ஆயிட்டோம். அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்தில் என் கூட இருக்கிற இம்மீடியட் ஃபேமிலி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் இருக்கிறேன்னா நான், என் மனைவி, என் 2 பிள்ளைங்க தான் இருக்கிறோம். வேற யாரும் எங்கள் கூட இல்லை. அட்லீஸ்ட் நாங்கள், அதுதான் எங்கள் வீட்டார். நாங்களாவது எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு? தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும். இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டில் சொல்லுங்க சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லணும். உங்க வீட்டில் நீங்க யார் யார் இருக்கிறீங்களோ அட்லீஸ்ட் நீங்களாவது தேவனுக்கு பயந்து இருங்க. உங்க அண்ணன் பையன், உங்க சித்தப்பா பையன், உங்க மச்சான் பையன், உங்க மாமா பையன், உங்க மாமியார், உங்க நாத்தன் நாரி, எந்த நாரையும் நீங்க மாற்ற முடியாது. அதுக்கு ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்க மாட்டாரு. அதுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பொறுப்பு. சரியா? அவங்க தேவனுக்கு பயந்தவர்களா இருந்தா அவங்க குடும்பத்தில் அவங்க பிள்ளைங்களை ஆண்டவருக்கு பயந்தவர்களாக நடத்த வேண்டியது அது அவங்களுடைய பொறுப்பு. அவங்களுக்காக நான் ஜெபிக்கலாம். ஆனா முதல்ல ஆண்டவர் யாரை குறித்து என்கிட்ட கேள்வி கேட்பாரு?
என்னுடைய இம்மீடியட் ஃபேமிலிக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ அந்த கொர்நேலியு புறஜாதி மனுஷனா இருந்தாலும் he had a great revelation. நான் மட்டும் தேவ பக்தி உள்ளவனா இருந்தா பத்தாது, என்னோடு இருக்கிறவர்கள், என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய குடும்பத்தாரும் தேவ பக்தி உள்ளவர்களாக, தேவ பயம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதிலே அவன் உறுதியாக இருந்தான், அறிந்திருந்தான். அதற்கு ஏற்றவாறு தன்னோடு இருக்கிறவர்களை அவன் நடத்தி இருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. சொல்ல முடியுமா? இவ்வளோ பெரிய சேலஞ்ச் இல்லை, இவ்வளோ பெரிய சவால் இல்லை. நிறைய பெற்றோருக்கு தாம் பிள்ளைங்களையே என்ன செய்ய முடியல, தேவ பக்தி உள்ளவர்களாக, தேவனுக்கு பயம் உள்ளவர்களாக நடத்த முடியல. சர்ச்சுக்கு வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டு அவனை கிளப்புறதுக்குள்ள படுற பாடு எனக்கு தானே தெரியும் உட்கார்ந்து இருக்கிற பெற்றோர் இருக்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது என்ன பண்ணிடணும், அதை வளைச்சி கொண்டு வந்துடணும். 5 வளையாதது எங்க வளையாது, 50 வளையாது. 16 வயசுக்கு மேலே கொண்டு வந்து, பாஸ்டர் இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் பாஸ்டர், உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், நீங்க கொஞ்சம் ஜோம் பண்ணி இருக்கலாமே, நீங்க கொஞ்சம் பிரயாசம் எடுத்திருக்கலாமே. நம்ம சின்ன காலத்தில் நம்ம ரொம்ப அகாடமிக்ஸ்க்கு என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதை படிக்கணும் இதை படிக்கணும், அந்த கிளாஸ் போகணும், இந்த கோச்சிங் போகணும், அந்த கோச்சிங் போகணும், அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா பிரயாசமும் எடுப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்களே கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்க, நானும் என் வீட்டாரும் தேவ பயமுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நான் என்ன பிரயாசம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. இதில் குறைவுபட்டிருக்கிற, இதை செய்யணும் ஆண்டவர் சொல்லுவார்னா கண்டிப்பாக செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு என்ன வேணும், நம்மளும் வேணும், நம்ம பிள்ளைங்களும் வேணும், நம்மை சுற்றி இருக்கிற குடும்பத்தாரும் வேணும். எவ்வளோ பெரிய காரியத்தை அந்த புறஜாதி மனிதன் செய்து வைத்திருக்கிறானே, இவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? நானும் இமேஜின் பண்ணி பார்த்தேன், அவன் எப்படி அப்படி ஒரு காரியம் நடந்தது தெரியல. முதலாவது ஆண்டவர் அவனை தேவ பக்தி உள்ளவன் என்று காண்பிக்கிறார். 2வது என்ன காண்பிக்கிறார், அவன் தன் வீட்டார் அனைவரோடும். ஆமா, அந்த ஒரு உறுதி இருக்கணும் நமக்கு. இன்னும் ஏசாயா சொல்லும் போது 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஏசாயா சொல்றாரு, அவருடைய மனைவியும் ஒரு தீர்க்கதரிசியாம். சரியா? அதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. ஏசாயாவுடைய தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது, நானும் என்னுடைய பிள்ளைகளும் அற்புதம் செய்கிறோம், அடையாளம் செய்கிறோம்னு சொன்னாரா, நாங்களே அற்புதங்களாக இருக்கிறோம், நாங்களே அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொன்னாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய சேலஞ்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். அதெல்லாம் படிக்கும்போது அப்படியே உள்ளம் பூரிக்குது. இன்னும் ஏசாயா நாட்களில் இருந்த தேசத்தோட நிலைமையெல்லாம் நான் காட்டினா அது தனி பிரசங்கமாக போயிடும். அவ்வளவு பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தைரியமாக சொல்லுகிறான், நானும் என் பிள்ளைங்களும் அற்புதங்கள் அடையாளங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை பார்க்கிறவர்கள், என் பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் எங்களிலே தேவனை காண்கிறார்கள் என்று அறிக்கையிடுகிறான். ஹல்லேலூயா. we reflect God in our life. அதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம். எவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்படிப்பட்ட சவால்கள்லாம் இருக்கும்போது இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய இம்மீடியட் ஃபேமிலியை குறித்து கரிசனை இல்லாமல் போய்விடக்கூடாது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே கேட்டு பாருங்க. இன்னும் ஒருவேளை உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், அவர்களுக்காக நீங்க எடுக்கிற பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அதற்குரிய காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பல வருஷம் கிறிஸ்தவ குடும்பமாக இருந்திருப்போம், ஆனால் நம்முடைய பிள்ளைங்களை என்ன பண்ணிடுவோம், கோட்டை விட்டுருவோம். சரி, இப்படியே பேசிட்டே போனால் நேரம் ஆயிரும். அடுத்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை ஆமா, அடுத்து என்ன செஞ்சானா, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தானா. இது நிறைய பெரிய மனுஷங்க செய்வாங்களா? ஏரோது கூட என்ன பண்ணாராம், யூதர்களுக்கு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்தாராம். எதுக்கு கட்டி கொடுத்தாரு? அவர் பதவியில் இருக்கணும்னா இந்த யூதர்களுடைய துணை எல்லாம் என்ன செய்ய முடியாது, இந்த யூதர்களுடைய இது இல்லாமல் இருந்துட முடியாது. இப்போ இந்த வெங்காய மண்டி பகுதியை சுற்றி 100% நீங்கள் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறீங்க வச்சுக்கோ. இந்த ஏரியாவில் எம்எல்ஏவாக நிற்கிறவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு டெய்லி கூட வந்து ஏதாவது கொடுப்பாரு. உங்களுக்கு பெரிய இந்த ஆலயம் என்ன, இதோட பெரிய ஆலயமாக கட்டி கொடுத்துருவார். ஏன்? உங்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு வேணும். சரியா? அப்படி தான தர்மங்களை செய்கிறவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த கொர்நேலியை குறித்து பார்க்கும்போது அவர் அநேக ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்கிறவனாக இருந்தானாம். வசனம் சொல்லுது,
உன்னுடைய தான தர்மங்கள், உன்னுடைய நற்கிரியைகள் எல்லாம் தேவனுடைய சந்நிதியிலே நினைப்பூட்டுதலாக வந்து எட்டினது என்று சொல்லுகிறான். அப்படின்னா அவனுடைய தான தர்மம் எப்படி இருந்திருக்கு? பட்சபாதம் இல்லாமல் இருந்திருக்கிறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்திருக்கிறது, எந்த விளம்பரமும் இல்லாமல் இருந்திருக்கிறது. இதை உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக சொன்னால் புரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நான் அந்த தாம்பரம் பக்கத்தில் ஒரு தடவை வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல பயங்கர கூட்டம். என்னடா அது ஒரே கூட்டமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு பந்தல் போட்டிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்ப்பீங்க, வெயில் காலம் வருது இல்லை, என்னடானா அதுக்கு பேர் தண்ணீர் பந்தல்னு போட்டிருந்துச்சு. அதில் நிறைய தர்பூசணி எல்லாம் அடுக்கி வெட்டி வச்சிருந்துச்சு. நானும் பார்த்தேன், என்னடா அது தண்ணீர் பந்தல்னு போடுறாங்கன்னு பார்த்தா அன்னைக்கு அந்த ஏரியாவில் உள்ள அந்த கட்சியில் உள்ள ஒரு முக்கியமான ஆள் வந்து அதை திறக்க வர்றாராம். ஆமாம், ரிப்பனெல்லாம் கட்டி ஒரே தர்பூசணி எல்லாம் வச்சு. நானும் பார்த்தேன், பரவாயில்ல, ஏதோ ஒன்று தண்ணீர் பந்தல்னு கட்சி பேரில் வச்சாலும் எல்லாருக்கும் இலவசமாக தர்பூசணி எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறாங்களே, நானும் ஏதோ டெய்லி செய்வேங்க போலன்னு நினச்சேன். யாரோ ஒருத்தர் வந்தார், திறந்தாரு, தண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க. கேன் வாட்டர் வச்சு அழகாக அந்த டப்பில் வச்சு வச்சுருந்தாங்க. வாட்டர் மெலன்லாம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கட் பண்ணி ஒரு பீஸ் எல்லாம் கொடுத்தா ஒரு வெட்டி ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்துகிட்டு போயிட்டார். அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு அதே பக்கத்தில் வந்தேன். அப்படியே பார்த்தா வாட்டர் மெலனை காணோம், தண்ணி கேன் இருந்துச்சு. சரியா, வாட்டர் மெலனை காணோம், தண்ணி கேன் இருந்துச்சு. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு அதே பக்கம் வரும்போது தண்ணி கேன் எல்லாம் காணோம், ஒரு பானையில் தண்ணி இருந்துச்சு. கவனிங்க, இன்னொரு 1 வாரம் கழிச்சு வரும்போது அந்த டேபிள் இருந்துச்சு, அந்த பந்தல் இருந்துச்சு, உள்ளெல்லாம் குப்பையும் கூலமா கிடந்துச்சு, தண்ணியவும் காணோம், பானையவும் காணோம், 2 நாய் மட்டும் படுத்து கிடந்துச்சு. மேலே கொஞ்சம் காவி கொடி பறந்துச்சு. இப்போ உங்களுக்கு எந்த கட்சின்னு தெரியும். ஐயோ, லைவ்ல இருக்கு இதெல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் தானே சொல்றேன், எனக்கு தானே வரும் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், பயப்படாதீங்க. இது எல்லா கட்சியும் செய்வாங்க, நீங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல. இதுக்கு ஏன் செய்யறாங்க? தான தர்மம்னு பேர். எதுக்கு செய்வாங்க? போட்டோ எடுக்கிறதுக்கு செய்வாங்க, அவங்க கட்சியில் நானும் ஒன்று செய்தேன்னு பேர் வாங்கிறதுக்கு செய்வாங்க. ஆனால் கொர்நேலியுனுடைய தான தர்மம் அது தேவனுடைய சந்நிதியில வந்து எட்டுகிற அளவிற்கு இருந்தது. ஹல்லேலூயா! அதை தான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்ப அவன் வெறும் தேவ பக்தி உள்ள மனிதனா இல்ல, தேவனுக்கு பயந்தவனா மட்டும் இல்ல, பிறர் மேல் கரிசனை உள்ளவனாக இருந்திருக்கிறான். ஹல்லேலூயா! அதை தான் நமக்கு ஆவியானவர் அங்கே காண்பிக்கிறார். வெறும் தன்னுடைய சரீர முயற்சியை வச்சு தனக்கு பிரயோஜனமாக ஒரு பதவியை வாங்கிட்டோன்னு போறவன் கிடையாது கொர்நேலியு. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இந்த உலக பிரகாரமாகவும் வாழ்ந்து காண்பித்திருக்கிறான். சரி, அடுத்து அங்க என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆஹா, எப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானா? ஆமா, நல்லா சொல்லுங்க. எப்பொழுதும். அந்த எப்பொழுதுன்றதுக்கு என்ன அர்த்தம்? காலையில, சாயங்காலம், மத்தியானம், ராத்திரி, அப்படியா? அப்படின்னு சொல்லலாம். ஆனா கர்த்தரை நான், வசனத்தை முடிங்க பார்ப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும். அந்த எக்காலம்னா என்ன தெரியுமா? என்ன எக்காலம்? எனக்கு வியாதி இருந்தாலும் சரி, எனக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி, எனக்கு கடன் இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் என்னை தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி, என் மாமியார் என் தலையில உட்காந்து ஆடினாலும் சரி, அல்லது நான் என் மாமியார் தலையில உட்காந்து ஆடினாலும் சரி, நாத்தனார் என்ன நார்நாரா கிழிச்சாலும் சரி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமா, 4 ஆமீன் தான் வந்துச்சு, பாத்தீங்களா? தெரியும். ஆனா அவனை குறித்து வேதம் சொல்லுது, எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானா. 1 தெசலோனிக்கர் 5:17 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள், அப்புறம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இப்படிலாம் வாசிக்கிறோம். அது எப்படி எப்போதும் ஜெபம் பண்ண முடியும்? சொல்லுங்க, அது எப்படி எப்போதும் ஜெபம் பண்ண முடியும்? ஏதோ பாஸ்டர் காலைல 5 மணிக்கு 5 மணி பிரேயர்னு ஒரு லைவ் போடுறாரு, சும்மானாலும் தூக்கத்தில் அந்த பெட்டில் இப்படி ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆமீனை போட்டுட்டோம்னா நம்ம பார்க்குறோன்னு பாஸ்டருக்கு தெரியும். அப்புறம் நம்ம தூங்கினா என்ன, கொரட்டை விட்டானா அவருக்கு தெரியவா போகுது? நம்ம ஜெபம்லாம் அந்த ஜெபமாக மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம ரொம்ப மாடர்ன் ஆகிட்டோம். ஆனால் இங்கே ஒரு புறஜாதி மனிதனை குறித்து, தேவனை அறியாத ஒரு மனிதன் எப்படியோ தேவனை ஏற்றுக்கொண்டான், அவனை குறித்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருமா. அவனே சொல்ல, அவன் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். How is it possible? ஜெபம் பண்ண முடியுமா? அப்படி நம்ம எல்லாம் ஜெபம்னா என்ன நினைச்சுக்கிறோம்? அது இப்போ இந்த காலத்துல இந்த கார்ப்பரேட் பிரேயர் இதுதான் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் கூடி ஜெபிக்கிறது, நிறைய ஜெப முகாம், எழுப்புதல் முகாம், ஆல் நைட் பிரேயர் எல்லாம் அவசியம். ஆனா அதே நேரத்தில் how is your personal prayer?
உங்க தனி ஜெபம் இருக்குதா? கேட்டுருமா, பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க தனி ஜெபம் இருக்குதா கேளுங்க. என்ன சொன்னாங்க? நீ ரொம்ப யோக்கியமான்னு கேட்டாங்களோ? என்ன பார்த்து கேள்வி கேட்குற? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எப்போதுமே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறதே அவர் விரும்புகிறார். அதுல ஒரு பவர் இருக்கு, வல்லம் இருக்கு. அதுக்கு தான் இப்படி சபை கூடி வருதல், இந்த காரியங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு அவசியமோ அதே நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் எல்லா நேரத்திலும் தேவ பிரசன்னத்துல நிலைத்திருக்கிறோமா, அதான் அவசியம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா நீங்காது இருந்தான்னா அது தேவ பிரசன்னத்திற்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டு அனுபவம் தேவ பிரசன்னத்துல இருக்கிற அனுபவம். நல்லா கவனிங்க நான் சொல்றத. பழைய ஏற்பாட்டு அனுபவம், ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம்னு ஒண்ணு கொடுத்திருந்தார். தேவன் எங்க தான் பிரசன்னமாவார்? அங்கதான் பிரசன்னமாவார். ஆசரிப்பு கூடாரத்துல வந்தா அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும். அல்லது சிம்சோன் போல இன்னும் வேறு சில மனிதர்கள் போல அவ்வப்போது தேவ ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். ஆனா புதிய ஏற்பாட்டு அனுபவம் தேவ பிரசன்னத்துல நாம இருக்கிற அனுபவம் கிடையாது. தேவ பிரசன்னத்தை நாம் சுமந்து செல்லுகிற அனுபவம். ஹல்லேலூயா. நீங்க எங்க போனாலும், எங்க நடந்தாலும், எங்க பேசினாலும், யாரிடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், முற்றிலும் உலக பிரகாரமான உங்க நண்பர்களுக்கு நடுவுல நீங்க நின்று கொண்டிருந்தாலும் நீங்கள் அங்கேயும் தேவ பிரசன்னத்தை சுமந்து நிற்கிற பாத்திரம். அதுதான் எப்போதும் ஜெபத்துல இருக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அந்த உணர்வு மட்டும் நமக்கு இருக்குன்னா நான் சொல்ல முடியும், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். நான் எங்க வேணாலும் இருக்கலாம், தேவனை அறியாத மனிதர்கள் மத்தியில் இருக்கலாம், உறவினர்கள் மத்தியில் இருக்கலாம், என் காலேஜில் இருக்கலாம், நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் நான் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவனாக இருப்பேன். ஆனால் அந்த சூழ்நிலை என்னை இம்பாக்ட் பண்ணாது, மாறாக நான் அந்த சூழ்நிலையை இம்பாக்ட் பண்ணுவேன். இவ்வளோ பெரிய காரியத்தை அந்த கொர்நேலியு கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. சரி, அவன் தேவ பக்தி உள்ளவன், அப்புறம் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆமா, மிகுந்த தான தர்மங்களை செய்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். சரி, 3ஆம் வசனத்துல பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவதூதன் வந்து அரைப்போம். 9ஆம் மணி நேரம்னா என்னது? ஈவினிங் 6 மணியா? ஏறக்குறைய கரெக்டா. ஆனா என்ன, ஒரு 3 மணி நேரம் அதிகமாயிருச்சு. ஈவினிங் 3 மணி, சரியா? யூதருடைய கணக்கெடுக்கின்படி 3ஆம் மணி வேலைனா காலையில 9 மணி, 6ஆம் மணி வேலைனா மத்தியானம் 12 மணி, 9ஆம் மணி வேலைனா என்னது? ஆஃப்டர்நூன் 3 மணி. ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு கொர்நேலியு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? தேவதூதனை இறக்குற அளவுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம 3 மணிக்கு என்ன பண்ணி கொண்டிருந்தோம்? நேற்று சாயங்காலம் 3 மணிக்கு யோசிச்சு பாருங்க. வீட்டில் வேலை செய்கிறவர்கள் கிச்சனில் சமையலுக்கு மேலெல்லாம் முடித்துட்டு இப்போதான் கொஞ்சம் நேரம் கிடைத்து விட்டது என்று சொல்லி ஃபோன்லேயே கொஞ்சம் பேர் ஷார்ட்ஸ் பார்த்து கொண்டிருந்தோம், இன்ஸ்டாகிராம்லேயே ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தோம், அல்லது ஆண்கள் சிலர் கடையை பூட்டிட்டு வந்து வீட்டில் தூங்கி கொண்டிருந்தோம். ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. ஆனால் கொர்நேலியு அவனுக்கு ரெஸ்ட் டைம், ஈவினிங் வந்திருக்கிறார், மத்தியானம் வந்து லஞ்சை முடிச்சுட்டு அந்த நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார் பாருங்க. தேவதூதன் இறங்கியே வந்துட்டார். 3 மணிக்கு சீரியல் போடுறானோ? போடுறான். முக்கியமான சீரியல் வருதாது, கொஞ்சம் தலை ஆடுது பாருங்க. அவனுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்திருக்குதுன்னு பாருங்க. எப்போதும்னா அவனுக்கு தேவ பக்தி எந்த அளவுக்கு அவனுக்கு பொங்கி வந்திருக்குன்னா, அவனுக்கு வேலை நேரத்துல வேலை, மற்ற நேரத்துல ஆண்டவரை தவிர வேற காரியமே இல்லை அவனுக்கு. அந்த வசனம் ரொம்ப அழகா போட்டிருக்குது. அவன் தேவதூதன் வந்து சொல்றான் பாருங்க, கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டான். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் சொன்னேன், அவன் செய்த தான தர்மம் இந்த உலக பிரகாரமான தர்மம் கிடையாது, ஆண்டவருடைய பார்வையில அவருடைய சமூகத்தை எட்டுகிற அளவிற்கு. என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா கேட்கப்பட்டுச்சா கேட்கப்பட்டுச்சான்னு டவுட்டோட உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே அது நினைப்பூட்டுதலாக எட்டி இருக்கிறது. அதற்கேற்ற பதில் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். கால தாமதமாகலாம், அது கேட்கப்படாமல் போகிறதில்லை. கொர்நேலியுடைய ஜெபமே கேட்கப்படுமானால்
தேவனை உண்மையாக நீங்களும் நானும் ஆராதிக்க, தொழுது கொள்ள, சேவிக்க ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆமா, உலகத்துல போடுற எந்த பெட்டிஷனுக்கு பதில் வருமோ வராதோ தெரியாது. ஆனால் தேவ சமூகத்திலே வைக்கப்பட்ட விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு உண்டு உண்டு. தாமதமாகலாம், அது ஒருபோதும் தடுக்கப்படுகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆமா, சில நேரத்துல சத்ரு பதில் வருகிறதுக்கு தடை பண்றானாம். தானியேல்ல வாசிக்கிறோம். அந்த தேசத்தின் அதிபதி என்ன பண்ணான்? தடுத்தான். உன் ஜெபம் வந்து எட்டிருச்சு, பதிலும் வந்துருச்சு. ஆனா என்ன செய்யறான் சத்ரு? அந்த பதில் போய் சேரக்கூடாதபடி அவன் என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்? தடை செய்து கொண்டே இருக்கிறான். சரி, அவன் வந்து சொல்றாரு. அவர் வந்து சொல்ற காரியத்தெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவர் என்ன சொன்னாராம்? வந்து இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். நல்லா கவனிங்க. இந்த கொர்நேலியு யாருன்னு சொன்னேன்? ரோம அரசாங்கத்திலே ஒரு பெரிய அதிகாரி என்று சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அதான் உண்மை. அவன்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் பேதுரு என்ற ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான், அவனை கூட்டு வர சொல்லி ஆள் அனுப்பு அப்படின்னு சொல்றார். அவ்வளோ பெரிய ரோம பதவியில இருக்கிற ஒரு மனுஷன், நான் அந்த இடத்துல என்னை வச்சு பார்க்குறேன். நானா இருந்தேன்னா என்ன சொல்லியிருப்பேன் ஆண்டவர்கிட்ட? நான் அவ்வளோ பெரிய ஆள், நான் என்ன பண்ணக்கூடாது? நான் போய் அவனை கூப்பிட்டு வரணுமா? நீர் வந்து பேசினவர் நீரே அவனை சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல. கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? கேட்டிருக்கலாம்ல. ஆனால் தேவ பக்தி உள்ள மனிதர்கள், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கிறவர்கள், தேவன் சத்தம் கேட்ட உடனே சில நேரத்தில் அது புரியாத காரியமாக தான் இருக்கும். நானா இருந்தா கேட்டிருப்பேன், தேவதூதன் நீரே வந்துட்டீர் என் ஜபத்தை கேட்டு, நான் என்ன செய்யணும் நீங்களே சொல்லிட்டு போயிடலாமே. நம்முடைய முகாமூலம் அப்படிதான் வேலை செய்யும். சாரி, உங்களுடைய முகாமூலம் இல்லை, என்னுடைய முகாமூலம். நீங்கெல்லாம் புத்திசாலிகள். நான் என்ன பார்க்குறேன் அவனுடைய வாழ்க்கையில, அவன் எவ்வளவு தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்திருப்பான்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். He didn't question at all. நான் ஏன் அவனை போய் பார்க்கணும்? தேவனுடைய வார்த்தை உங்க சமூகத்துல எட்டிருச்சின்னு சொல்றீங்க தேவதூதனே, நீங்க பதில் கிடைச்சிருச்சின்னு சொல்றீங்க. நினைப்பூட்டுதலாக என்னுடைய ஜபம், என்னுடைய தான தர்மம், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இருக்குதுன்னு சொல்றீங்க. நீங்களே இறங்கி வந்துட்டீங்க. அது என்னன்னு நீங்களே சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இதுக்காக நான் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு நானா இருந்தேன்னா ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் அங்கே வச்சிருப்பேன். தேவ பக்தி உள்ள மனிதர்கள் தேவ சத்தத்திற்கு என்ன செய்வார்கள்? அப்படியே கீழ்ப்படிவார்கள். அவர்களை கொண்டு தான் ஆண்டவர் காரியங்களை செய்ய முடியும். நோவாட்ட ஆண்டவர் சொல்லும்போது, நான் பெரிய மலையை அனுப்ப போறேன், உங்களை மட்டும் காப்பாற்ற போறேன், நீ என்ன செய்யணும்? ஒரு பெரிய வேலையை செய்யணும்னு சொல்லும்போது, நான் நோவா இடத்துல இருந்தேன்னா, ஆண்டவரே நீ என்ன காப்பாத்துறதுக்கு எப்படி வேணாலும் காப்பாற்றலாமே. உண்மையா தானே? படகு செஞ்சு தான் காப்பாற்றணுமா என்ன? விலங்குகளை காப்பாத்துறது, ஒரு பேர் விலங்குகளை காப்பாத்துறது பிழையில வச்சு தான் காப்பாற்றணுமா என்ன? சில நேரத்தில் ஆண்டவர் புரியாத காரியங்களை சொல்லும்போது நமக்கு அது விளங்காது, இது என்னது இது அப்படின்னு சொல்லி. ஆனா அதையும் மீறி கீழ்ப்படிந்தவர்களை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வாழ்க்கையில் அவன் எப்படி அதை ஏற்றுக்கொண்டான்னு தெரியாது. நானா இருந்தா யார் அந்த பேதுரு? அவர் ஒருவேளை யூதர்ல ஒரு பிரதான ஆசாரியனா இருந்தா ஓகே, அவரை நான் போய் பார்க்கலாம். ஏன்னா அவரும் ஒரு சமமான ஒரு தலைவர். அவன் யார் தான்? ஒரு சாதாரண மீனவன் தான். ஆனா என்ன செய்யறாராம்? 7ஆம் வசனத்துல போட்டிருக்கு, கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில், நல்ல கவனிங்க, தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து, ஹல்லேலூயா, அவன் தான் வீட்டாரம் மட்டும் தேவ பக்தி உள்ளவர்களா மாத்தல, தன்னிடத்துல வேலை செய்கிற ஒரு சேவகனையும் தேவ பக்தி உள்ளவனா மாத்திருக்கிறான். வாட் அ சேலஞ்சிங் பர்சன் ஹி இஸ். நம்ம கூட நம்ம வீட்டில் நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க, நம்ம சிதுல வருவாங்க, ஆனால் அவங்களெல்லாம் நம்மளால இன்னும் மாற்ற முடியல. ஆண்டவரை சொல்லி புரிய வைக்கவே முடியல. எப்படி இந்த மனுஷனால முடிஞ்சிச்சு? ஆண்டவர் சொன்ன ஒரு வேலைக்கு அவன் ஈடுபடுத்துற ஆட்களை பாருங்க. அதுலயும் ஒரு போர் சேவகன் ஆண்டவர் காமிக்கிறாரு. அவனும் தேவ பக்தி உள்ளவனா தான் இருந்திருக்கிறான். சரி, இதுக்கப்புறம் இன்னும் நேரம் போயிட்டே இருக்கு. இதுல நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா, ஆண்டவர் எப்பவுமே அவருடைய டைமை பர்ஃபெக்டா பிளான் பண்ணுவார். நம்ம தான் சரியா பிளான் பண்ண மாட்டோம். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் அவரது காலத்தில் அவர் என்ன செய்யறாராம்? நேர்த்தியா செய்யறாராம்.
இப்போ இவர் 2 பேரை 3 பேரை கூப்பிட்டு அனுப்பி விட்டாரு. அனுப்பி விடும்போது தொடர்ந்து அந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் அழகாக அந்த சம்பவத்துக்கு உள்ளே இருந்து வாசிக்கணும். அப்போ தான் இதெல்லாம் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அப்போ அங்கே என்ன நடக்குதான், 9ஆம் வசனத்தில், மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். இதையும் நல்லா கவனிங்க. அவர் 9ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணார், இவர் 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணுறார். 12 மணிக்கெல்லாம் என்ன நேரம் அது, நாம் சமைத்து உட்கார்ந்து சாப்பிடுகிற நேரத்திலே. பேதுரு ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்தாரா என்னன்னு தெரியல. அப்போ பார்த்து தான் அவங்க கீழே ஏதோ ரசம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாசனை வந்துருச்சு இவருக்கு. அப்போ அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிருச்சு. உபவாசம் பண்ணும்போது தான் என்ன வரும் நமக்கு, பசி வரும். லைட்டாக எங்கேயாவது பக்கத்தில் அந்த குழம்பு எவ்வளோ கேவலமான குழம்பா இருந்தாலும் ஊற்றி அப்படியே வலித்து அடிப்பதற்கு நம்முடைய வாயும் வயிறும் திறந்திருக்கும். எப்போது, உபவாசத்தில் இருக்கும்போது. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ பேதுருக்கு உடனே பசி வந்துருச்சான். அவங்கெல்லாம் கரெக்டாக அந்த டைமுக்கு ஆண்டவர் கொண்டு வர்றாரு பாருங்க. அவருக்கு பசி உண்டாகும் போது ஜெபம் ஓடலை அவருக்கு, பேதுருவுக்கு. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த பேதுருவுக்கு நான் ஒரு தரிசனத்தை இப்போ என்ன செய்யணும், அனுப்பணும். வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி வந்துச்சின்னு பார்க்குறோம். அதில் சகல விதமான காட்டு விலங்கு நாட்டு விலங்கு எல்லாம் இருந்துச்சான். அதை ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ அதை அடித்து புசிங்கிறார். உடனே பேதுரு, உலக ஞானத்தில் தானே நம்ம பேசுவோம், ஆண்டவரை இதெல்லாம் நான் புசிக்கக்கூடாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் எந்த விலங்கை புசிக்கணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளோ அழகா பேதுருவுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் கொர்நேலியுவை தெரிந்தெடுத்தாரோ, இவன் பேதுரு மூலமா தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் என்பதற்காக. எத்தனையோ அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, ஆனா பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டே அவர் செய்கிறார். அவர் சரியான நேரத்தில் செயல்படுகிறவர், சரியான மனிதர்களை கொண்டு செயல்படுகிறவர். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் அதே காரியம் நடக்கும். எந்த காரியத்தை அவர் செயல்படணும்னு செய்யணும்னு வைத்திருக்கிறாரோ அதை சரியான நேரத்தில் சரியான ஆட்களை கொண்டு அவர் செய்வார். நம்மளா போய் செய்யும் போது தான் தவறான நேரத்தில் செய்வோம், தவறான ஆட்கள் மூலமாக செய்வோம். ஆண்டவருடைய டைம் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் எவ்ரிதிங் ஹி பிளான்ஸ் பெர்ஃபெக்ட்லி. அவனுக்கு ஒரு பசியை கொடுத்து, அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அடித்து புசின்றார். அவர் உடனே அவர் அங்கே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவருக்கே நியாயப்பிரமாணத்தை எழுதி தந்தவருக்கே இவர் நியாயப்பிரமாணம் காண்பிக்கிறார். ஆண்டவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் சொல்லிட்டார் நிறைய நேரத்தில். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிச்சிட்டோம். நான் நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனங்களையோ அழிக்கிறதுக்கு வரல, நான் அதெல்லாம் நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் அவங்களுக்கு புரியல. அப்போ சிலுவையில் இயேசு கடைசியாக சொல்லும்போது என்ன சொன்னார், எல்லாம் முடிந்தது. அந்த முடிந்ததுக்கு பெரிய அர்த்தம் இருக்குது. அவர் எதை முடித்து வைத்தார்னு சொல்லி நான் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், வேணா பார்த்துக்கோங்க. சரியா, எதை முடித்து வைத்தார், நியாயப்பிரமாணத்தின் எந்தெந்த கூறுகளை இயேசு சிலுவையிலே முடித்து வைத்தார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு இது போட்டிருக்கிறேன், ஒரு ஸ்டடி போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க வேண்டாம். இப்படி ஆண்டவர் முடித்து வைத்த காரியங்களை இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே அதை நான் சாப்பிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த துப்பட்டி மேலே இது விலங்குகள்லாம் போயிருச்சு அப்படின்னு பார்க்குறோம். அந்த தரிசனத்தெல்லாம் வீட்டில் போய் வாசிக்கோங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து என்ன செய்கிறாங்க, 21ஆம் வசனத்தில் அதான் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், கீழே 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். இப்போ தரிசனத்தின் மூலமாக பேசின காரியம் பேதுரு மைண்டில் இருக்கு. இப்போ யாரோ தேடி வந்திருக்கிறாங்கன்ற காரியம் பேதுரு மைண்டில் இருக்கு. இப்போ மீண்டும் கொர்நேலியுவுக்கு வருவோம். 21ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அந்த வந்திருந்த வேலைக்காரர்களும் போர் சேவகனும் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்று கவனியுங்கள். அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து. போது நல்ல கவனிங்க. 2ஆம் வசனத்துல வாசிச்சோம், தேவ ஆவியானவர் லூக்கா மூலமாக கொர்நேலியுவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவ பயத்தோடு உள்ளவன், வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவன், தான தர்மங்களை செய்கிறவன் என்று சொல்லி இங்க அவன்கிட்ட வேலை செய்த மனிதர்கள் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போ தேவ பக்தி உள்ள மனிதர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க, தேவனிடத்திலும் சாட்சி பெற்றவர்களா இருப்பார்கள்,
மனிதர்களிடத்திலும் சாட்சி பெற்றவர்களாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம சொல்லிடுவோம், இன்னையா இது எனக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும், மனுஷனுக்கெல்லாம் தெரிய வேண்டியதில்லைன்னு சொல்லுவோம். சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் மனிதர்கள் நம்ம தப்பாக தான் பேசுவாங்க, அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். ஆனால் வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னா, நமக்கு 3 சாட்சிகள் அவசியம். நல்லா கவனிங்க. ஒன்று, தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். ரெண்டாவது, என்னுடைய மனசாட்சி என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். மூன்றாவது, என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். சரியா? ஒரு வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:21. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். அப்ப பவுல் தன்னுடைய ஊழியத்துல எல்லா காரியத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தார். இந்த 2 கொரிந்தியர் 1ஆம் வசனம் தான் நிறைய பேர் பேசுவாங்க. மக்கதோனியா திருச்சபை மக்கள் ரொம்ப உதாரத்துவமாக கொடுத்தார்கள். தட் இஸ் ஆல் ஃபைன். எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி விளக்கும் போதுதான் பவுல் சொல்றார் கடைசியில, நாங்க செய்த எல்லா ஊழியத்திலும் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, மனிதருக்கு முன்பாகவும் எங்களுடைய சாட்சியை நாங்கள் கெடுத்துக் கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 24:16. அப்போஸ்தலர் 24:16. அங்கே பவுல் என்ன சொல்லுகிறார் தன்னை குறித்து? இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க என்ன செய்கிறேனா? பிரயாசப்படுகிறேன். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு தன்னை குறித்து தானே சாட்சி கொடுத்து கொண்டிருக்க கூடாது. தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்லன்னு வேத வசனம் சொல்லுது. நம்ம குறித்து நாமே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நமக்கு ஒரு சாட்சி முக்கியம். என்னை குறித்து என்னோடு இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நான் இங்க வந்து பிரசங்கம் பண்ணலாம், ஆனா என்ன குறித்து என் க்ளோஸா இருக்கிற என் மனைவி என் பிள்ளைங்க பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு என்னுடைய பர்சனல் லைஃப் தெரியும்ல. நான் பேசுறதுக்கு மாறி வீட்டில் நடந்தேன்னா என் சாட்சி என்ன ஆயிடுச்சு? என் குடும்பத்திலே போயிருச்சா? ஆனா இங்க கொர்நேலியுவை குறித்து அவன் கூட வந்த வேலைக்காரர்கள் சொல்றாங்க. அவன் ஏதாவது சொல்லி அனுப்புனானா? என்னை பத்தி இப்படி சொல்லுங்கன்னு சொன்னானா? போய் ஐயாவை பத்தி கொஞ்சம் பெருசா சொல்லுங்கப்பா. அது இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல் வியாதிகள் செய்வாங்க. அடே அண்ணனுக்கு ஒரு கோஷம் போடுறா அப்படின்னா கூப்பிட்டு வந்தா ஒரு குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்தா போதும், எல்லா கோஷமும் போடுவான். ஆமா, யாருன்னே தெரியாது, அவரை கூட இந்திய நாட்டின் பிரதமர்னு சொல்லுவானா? ஆமா, அதுவும் இப்போ நம்ம ஊர்ல நிறைய ரோட் ஷோலாம் நடக்குது இல்ல, எலெக்ஷன் வேற வந்துருச்சு. ஆமா, கூட்டம்லாம் போட்டு பேசினா நம்ம என்ன செஞ்சோம்னு சொல்லணும். அதனால சும்மா ரோட் ஷோ போனா ரோட்ல போறவங்கள்ட்டலாம் கை காமிச்சிட்டு டாடா காமிச்சிட்டே போயிடலாம். இப்படிப்பட்ட வேலை உலகத்துல நடக்கும். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய சாட்சி முக்கியம், தேவனிடத்துல சாட்சி முக்கியம். அதை விட குற்றமற்ற மனசாட்சி, என் மனசாட்சி என்ன கொஸ்டின் பண்ணிவிடக்கூடாது. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். சரி, இது நிறைய இருக்குது. அடுத்து இன்னொரு வசனம் கூட இருக்கு. 2 கொரிந்தியர் 4:2 நீங்க வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அந்த சாட்சியை குறித்து சொல்லப்படுகிற வசனங்கள். இது நடந்த உடனே 25ஆம் வசனத்துல, பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டானான். என்ன செய்தானா? பாதத்தில் விழுந்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அதிகாரி எந்த இடத்துல இருக்கிறான், தன்னை எந்த அளவிற்கு தாழ்த்துகிறான் என்பதையும் ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். மனிதர்கள் முன்னாடி நம்ம காலில் விழணும்னு அவசியம் கிடையாது. பேதுரு அங்க உடனே சொல்றார், எப்பா நீ என் காலில் எல்லாம் விழாத, நானும் மனுஷன் தான் சொல்றார். ஆனா அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கிறது? தேவன் ஒரு காரியத்தை கட்டளையிட்டு இருக்கிறார், அவர் ஒரு மனிதனை அனுப்பி இருக்கிறார். அப்படி இருக்கும் போது அவனை நான் கனம் பண்ண வேண்டியது அவசியம். என்னுடைய பெருமை, என்னுடைய பவர், சுத்தி இருக்கிற ரோம போர்ச்சவங்கெல்லாம் பார்ப்பான்ல, என்ன நம்மால போய் ஒரு மீனவன் காலில் போய் விழுந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு பேசுவான். யோசிச்சானா? எதுவும் யோசிக்கல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவன் தன்னை தான் தாழ்த்துவதற்கும் தயங்கவில்லை. அவன் தெரியாம செஞ்சான். அப்படி நம்ம காலில் விழணும்னு அவசியம் கிடையாது. நான் இந்த பீகாருக்கெல்லாம் முதல் தடவை போகும்போது போஜ்பூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்க நிறையவே இந்த பழக்கம். நம்மளை பார்க்கும் போதே ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க மனசுல என்னன்னா, அந்த ஆரம்ப நாட்கள்ல இருந்து இந்த சாமியார்கள், இந்த பாபாக்களை பார்த்து அவங்க நம்மளை பார்க்கும்போது ஜான் சாமுவேல் பாபான்னு தான் பார்ப்பாங்க.
நான் தடவை போயிருக்கும்போது உட்கார்ந்துருக்கு, திடீர்னு 2-3 காலேஜ் பிள்ளைங்க வந்து காலில் விழுந்துருச்சு. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. என்னை கூட்டு போன அங்கே ஜெம்ஸில் உள்ள ஒரு லீடர், அவர் பக்கத்தில் இருந்து அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார். முழுவாங்க, நீங்கள் கையில் வச்சு சும்மா ஜோம் பண்ணி அனுப்பியிருக்க அப்படின்னு மட்டும் சொன்னார். அப்புறம் தான் எனக்கு தெரியும் அது அங்கே உள்ள கல்ச்சர் போல. அப்புறம் நான் அந்த ஏரியாவுக்கு போனாலே தள்ளி நின்றுவேன், ஐயோ எம்மா தயவு செஞ்சு. ஆனால் அதே காரியத்தை அங்கே ஒரு நல்ல படித்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் செய்கிறான். யோசிச்சு பாருங்க அடுத்து என்ன நடக்குது. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து வந்து அவர் ஏன் வந்தோம், என்ன காரணம் அப்படின்லாம், பேதுரு என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 32ஆம் வசனத்தை வாசிங்க. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக, அவன் கடலோரத்திலே 33ஆம் வசனம் வாசிங்க. 33 வாசிங்க. நான் உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேன். கொர்நேலியு சொல்றாரு பேதுருவை பார்த்து, நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். அங்கே 24ஆம் வசனத்துல எல்லாம் வாசிக்கும் போது அங்க போட்டிருக்குது, அவன் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் வச்சிருந்தானா. அவன் பேதுருகிட்ட சொல்றான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலாக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவ பக்தி உள்ள மனுஷன் எப்படி தெரியுமா இருப்பான்? தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு ஆர்வத்தோடு ஆலயத்துக்கு வருவான். ஆமா, இப்ப எதுக்காக நீங்க ஆலயத்துக்கு வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? ஞாயிற்றுக்கிழமைனா ஆலயத்துக்கு போகணும், அதுக்காக வந்தோம். ஆலயத்துக்கு நம்ம வர்றது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? ஆண்டவரை கூடி ஆராதிக்கிறதுக்கு. அது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான நோக்கம் என்னது? மற்ற காரியங்களுக்காக எல்லாருடைய வியாதி இதுக்கெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும், அதுவும் நல்லது. ஆனால் முக்கியமான நோக்கம் என்னது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. அங்க கொர்நேலியு பாருங்க, தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு புறஜாதி மனுஷன், அவன் சொல்றான், ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட போகிற வார்த்தையை கேட்பதற்கு ஆவலோடு நாங்க வந்திருக்கிறோம், காத்திருக்கிறோம். தேவ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையோ எந்த சூழ்நிலை நீங்க ஆலயத்துக்கு வரும்போதோ எல்லா நேரத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆர்வத்தோட இருக்கணும். ஆமா, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுப்பேன், அப்ப மூஞ்ச சுளிக்க கூடாது, அதுக்கு தான் சொல்றேன். சரியா? நான் வந்தா 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான், நீங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது, மாற்ற முடியாது. கோவிச்சுக்கிட்டா கோவிச்சுக்கோங்க. எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு தான் இன்னைக்கு என்ன இல்லை, நமக்கு விருப்பம் இல்லை, நேரம் கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஒரு சில சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிஎஸ்சி சபையில் இருந்தேன் பாருங்களேன். அங்கே யூஸ்வலாகவே பிரசங்க, அவங்கள குறை சொல்லனானு அவங்களுடைய ஆராதனை முறைப்படி பிரசங்கம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணினார் ஒருவர். 30 நிமிஷம் பிரசங்கத்தில் 20-25 நிமிஷம் காமராஜரை பற்றி, கலைஞரை பற்றி, கக்கனை பற்றி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் 5 நிமிஷம் வசனம். எதுக்குன்னு கேட்குறேன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? அதை பேசுறதுக்கு நமக்கு நிறைய மேடைகள் இருக்குது. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு தீம் கொடுத்துருந்தாங்க. எல்லா மாசமும் சிஎஸ்சி சபைகள்லாம் ஒரு தீம் கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கல்வியும் ஏதோ ஒன்று ஒரு தீம் கொடுத்துட்டாங்க. அதை குறித்து வேதத்திலிருந்து பேசுறதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கிறதே. வந்திருந்த அந்த ஊழியர் காமராஜர் கல்விக்கு என்ன செய்தார், கலைஞர் கல்விக்கு என்ன செய்தார், எதுக்கு? ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ பேசலாமே. தேவ சபையிலே தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும். அதை கேட்பதற்கு ஜனங்களிடத்திலும் திறந்த இருதயம் இருக்க வேண்டும். கொர்நேலியுவுக்கு அது இருந்தது. சரி, தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் வரட்டும். அவன் என்ன செஞ்சானா, ஏதோ ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் அனுப்ப போறாரு, நான் மட்டும் இருந்து வசனத்தை கேட்கக்கூடாது, என்னோடு இருக்கிற நண்பர்கள், என் உறவினர்கள், எனக்கு நெருங்கினவர்கள் எல்லாரும் அதை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு நற்செய்தியாளனாக அங்கே செயல்படுவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஆண்டவர் செய்த நன்மைகள் நமக்கு மட்டும் கிடையாது, அநேகருக்கு அது பிரயோஜனமாக மாற வேண்டுமே. அந்த காரியத்திலும் அந்த கொர்நேலியு எவ்வளவு கவனம் உள்ளவனா இருக்கிறான். இப்படி அவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் செயல்பட்டதுனால தான் அவனை குறித்து ஆண்டவரால் சொல்ல முடியுது. அவன் மட்டும் கிடையாது, அவன் வீட்டார் அனைவரோடும், அவனுடைய போர் சேவகர்களும். He was a man of gospel. நற்செய்தினா என்ன? இன்னைக்கு நமக்கு வெளியில போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுலாம் என்னது?
ரொம்ப கஷ்டமான வேலையாக போச்சு, ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாலும் என்ன பண்ணுறான், அடிக்க வர்றான். ஓகே, சுச்சுவேஷன் நமக்கு புரியுது. ஆனால் நம்ம வீட்டில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க தெரியுமா? உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிறந்த நாள் வரட்டும், அல்லது ஏதோ ஒரு ஜெப கூட்டம் வரட்டும், ஏதோ ஒன்று வரட்டும், வெறும் ஆட்டம் பாட்டத்துக்குன்னு அந்த செலிப்ரேஷனை வைக்காம ரொம்ப சிம்பிளாக எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் ஈஸியாக நற்செய்தி அறிவிக்க முடியுமே. அந்த வார்த்தையை விதைக்க வேண்டியது தான் நம்ம வேலை. விளைய செய்கிறவர் யாரு? தேவன். செய்யறோமா? இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கிராண்டா வச்சுட்டு தேவ வார்த்தைக்கு 10 நிமிஷம் தான் இருக்கும். அதையும் கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. கூப்பிடும் போதே சொல்லி கூப்பிடுங்க, வசனத்தை கேட்டு முடிச்சாதான் சாப்பாடுன்னு சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரமாவது காஸ்பலை கொடுங்க பாஸ்டர்னு உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் காரியங்களை செய்வார். எவ்வளோ வழிகள் இருக்குது. ஆனால் கொர்நேலியுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் ஒரு தேவ மனுஷன் என் வீட்டுக்கு வரப்போறாருன்னு சொன்ன உடனே அவன் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறானாம். நடந்தது என்ன தெரியுமா? அங்கே 44, 45 வசனத்துல இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. தேவ ஆவியானவர் இறங்குவாரானால் காரியங்கள் அப்படியே மாறுகிறதை நம்முடைய கண்கள் காணும். இன்னைக்கு அதுதான் நம்ம தேசத்துல லேக்கிங். நம்முடைய சபைகள்ல, நம்முடைய ஊழியங்கள் அதுதான் லேக்கிங், அதுதான் குறைவுபடுகிறது. நம்முடைய கிரியை அநேகமாக இருக்கிறது, தேவனுடைய கிரியையை நம்மளால பார்க்க முடியல. மோசே தன்னுடைய சங்கீதத்துல சொல்லுகிறாரு, நாங்கள் உமது கரத்தின் கிரியைகளை பார்க்க வேண்டும். அதான் இன்னைக்கு அவசியம். ஆண்டவருடைய கிரியை நடக்கும்போது. ஆனா கொர்நேலியை பத்தி சொல்லியிருக்கு, அவன் ஆண்டவரை அறிந்திருந்தான், தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். அது வரைக்கும் அவன் என்ன கூட எடுக்கலையா, ஞான ஸ்நானம் கூட எடுக்கலையா. அதற்கு பிறகுதான் அங்க பேதுரு சொல்றாரு. பேதுரு இதெல்லாம் பார்த்த உடனே, அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞான ஸ்நானம் பெறாதபடிக்கு யாரும் விளக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நாள் வரைக்கும் இந்த புறஜாதிகளுக்கெல்லாம் இந்த சுவிசேஷம் இல்லை என்று சொல்லி இவர்கள் மனதிற்குள்ளாகவே விலக்கி வைத்திருந்தார்கள். அடுத்த அதிகாரம்லாம் பாருங்க, இதை வச்சு பெரிய ஆர்குமெண்டே நடக்குது. எப்படி நீங்கள் புறஜாதிகள் வீட்டுக்கு போகலாம்? பேதுருவே கேட்பார். இந்த புறஜாதிகள் வீட்டுக்கு போவது, சாப்பிடுவது, அவர்களோடு சம்பந்தம் கலப்பதெல்லாம் யூதனாகிய எனக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு டயலாக்லாம் விட்ட பேதுரு, அவருக்குள்ளாக முதலாக ஆண்டவர் ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வருகிறார். புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் பேதுருவே. அதற்கு ஒரு கருவியாக தேவ திட்டத்தின்படி செயல்பட்ட ஒரு கொர்நேலியை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த மாற்றம் நடந்த பின்னர் தான் இந்த சீஷர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. அதற்கு அப்புறம் உள்ள அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. வெறும் யூதருக்கு மட்டும் சுவிசேஷம் கிடையாதுப்பா, வெறும் சமாரியாவுக்கு மட்டும் சுவிசேஷம் கிடையாது, வெறும் எருசலேமிலும் யூதயாவிலும் மட்டுமல்ல, கிரேக்கர்களுக்கும் ரோமர்களுக்கும் இன்னும் புறஜாதிகளுக்கும் உலகத்தின் கடைசி பரியந்தம் சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு உறுதி, ஒரு தொடக்கம் கொர்நேலியுவின் வீட்டிலிருந்து அபிஷியலாக ஆண்டவரால் ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. அந்த காரியம் நடந்ததனால்தான் தோமாவும் இந்தியாவிற்கு வந்தார். நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பெரிய ஆண்டவர்! கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தலாமா? அதனாலதான் நான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், கொர்நேலியுவின் வாழ்க்கை ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் எப்போதெல்லாம் ஒரு மாற்றத்தை தன் ஜனங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாரோ அப்போதெல்லாம் அவர் தேவ பக்தியுள்ள ஜனங்களை தேடுகிறார். இப்போதும் நம்ம வருகைன்னு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 3:12 வசனம். பவுல் தன்னுடைய கடைசி நிருபத்தில் எழுதுகிற வார்த்தையை கவனிங்கள். 2 தீமோத்தேயு 3:12 வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் நடக்கும் போது, தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கும் போது, இந்த உலக பிரகாரமாக பவுலுக்கு எப்படி துன்பங்கள் வந்ததோ, எப்படி நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வந்ததோ, எப்படி மரணத்திற்கு நேராக கடைசியில சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாரோ, அங்கிருந்தும் அவர் எழுதுகிறார், தேவ பக்தியாய் நடக்க நீ மனதாயிருக்கும் போது தீமோத்தேயுவே, நாம் துன்பப்பட வேண்டியது அவசியம்.
கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறவர்கள் அவரோடு கூட என்ன செய்வோமா? ஆளுகையும் செய்வோமா? அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே எல்லாம் எழும்பி நில்லுங்க பார்ப்போம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை ஆண்டவர் தேடுகிறார். தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனாக, மனுஷியாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே சுவிசேஷத்திற்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழும்பி இருந்தாலும், பல இடங்களிலே வட இந்தியாவிலே பிரயாணம் பண்ணுகிறவன் நான். பல இடங்களிலே சபைக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருக்கிற காரியங்களை கண்கூடாக பார்க்கிறேன். அதே நேரத்தில் ஆண்டவருடைய இதய துடிப்பும் ஒன்றுதான். தேவ பக்தியாக நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். அதே நேரத்தில் தேவ பக்தியாக நடக்கிற, தன்னை அர்ப்பணிக்கிற அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. தன்னுடைய பிரயோஜனத்தை மாத்திரம் தேடாமல், இந்த சரீர முயற்சியினாலே உண்டாகிற அற்ப பிரயோஜனத்திற்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக தன்னை விட்டு கொடுக்காமல், தன்னுடைய ஆஸ்தி, செல்வம், ஐஸ்வர்யத்தம் எல்லாவற்றையும் ஓரமாக வைத்துவிட்டு தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக செயல்பட்ட ஒரு புறஜாதி மனிதனாகிய கொர்நேலியுவை ஆண்டவர் உங்கள் கண்களின் முன்னால் இன்றைக்கு நிறுத்தினார. ஏன் தெரியுமா? நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தானே. அப்படி ஒருவேளை தேவ பக்தியாக நடக்கும் போது அது ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக நஷ்டம் போல, இழப்பு போல காணப்படலாம். இந்த சரீர பிரகாரமாக நாம் செய்கிற முயற்சி அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளது போல காணப்படலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அது ஒருவேளை உங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்கும். ஆனா அருமையான மகனே, மகளே, நீ தேவ பக்தி உள்ளவனாக மாறுவதற்கு, தேவ பக்தி உள்ளவனாக வாழுவதற்கு ஒப்பு கொடுக்கும் போது நீ உனக்கு மட்டும் பிரயோஜனமா இருக்க போகிறது இல்ல, நீ அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாறுவாய். தெரியுமா? நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற முடியுமே. நீ உன்னை ஒரு குறுகிய வட்டத்தோடு உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக, இந்த உலகத்திற்காக என்று சொல்லி உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போகிறீங்களா? அல்லது நான் ஆண்டவரே என்ன அநேகருக்கு பிரயோஜனமாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேளுங்க பார்ப்போம். எத்தனையோ பேருக்கு நீங்க பிரயோஜனமாய் மாற முடியும். எப்போ தெரியுமா? அந்த கொர்நேலியுவை போல நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கு பயந்து சேவிப்போம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? நானும் என் வீட்டாரும் ஆண்டவரே, நான் மட்டும் கிடையாது, இன்னும் என் குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, என் கணவன் ரட்சிக்கப்படாம இருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த தேவ பக்தி உள்ள கொர்நேலியுவை போல நான் என் குடும்பத்தோடு உம்மை சேவிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்க காரியங்களை மாற்றுவார். உங்க குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். இந்த வருடத்தில் அந்த காரியங்களை நீங்க பார்ப்பீர்கள். ஆண்டவரே, அந்த கொர்நேலியுவை போல எப்போதும் தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் உம்மை தேடுகிற ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. நாங்க எங்க இருந்தாலும், உம்முடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரமாக இந்த பிள்ளைகளை எழுப்பி நீங்க நிறுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிகிற ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. கேள்வி கேட்டு நீர் வைத்திருக்கிற அந்த மகத்துவமான வாழ்க்கையை நாங்க இழந்து போகாதபடி கர்த்தர் நீர் எங்களை உருவாக்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை தாங்க. நீர் விரும்புகிற தாழ்மையை தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வார்த்தை எங்களை வாழ்க்கையில பிரதானமாக மாறட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக நீர் தந்த இந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு நாங்கள் கடத்துகிற பிள்ளைகளாக, ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நிரம்பி வழிகிற அநேகருக்கு உம்முடைய இந்த ஜீவ தண்ணீரை கொண்டு செல்லுகிற ஒரு பாத்திரமாக இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீங்க மாற்றுவீராக தகப்பனே. Thank you Jesus. தேவ சமூகத்தில் அப்படியே நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவ பக்தி உள்ளவனாக மாற நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும்.
உங்க கரங்களை நீங்க உயர்த்தலாம். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் உங்கள் கரங்களை பிடிக்கிறார். நீங்கள் அற்ப பிரயோஜனம் உள்ளவர்களாக அல்ல, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுகிறதை இந்த வருடத்திலே அருமையான தேவ பிள்ளையே நீ பார்ப்பாய். இந்த உலகம் உன்னை பார்த்து சொல்லலாம், நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி. உன் சொந்த குடும்பத்தார் சொல்லலாம், உன்னை கொண்டு ஒரு புண்ணியமும் இல்லைன்னு சொல்லி. உங்க பெற்றோர் உன்னை குறித்து சொல்லலாம், உன்னை பெத்ததுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம்னு சொல்லலாம். உன் சகோதரருக்கு நடுவிலே நீ நிந்தையாக வைக்கப்பட்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ தேவ பக்தி உள்ளவனாக வாழுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். யார் உன்னை பிரயோஜனமற்றவன் என்று சொன்னார்களோ அவர்களுக்கே நீ பிரயோஜனம் உள்ளவனாக மாறுவாய் என்பது ஆண்டவர் வாக்கு. Thank you Jesus. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் காலை வேளையிலே தேவ பக்தி உள்ள சந்ததியாக மாற ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடுவீராக. இந்த பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் இவர்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக கர்த்தர் நீர் மாற்றுங்க. தேவையோடு, பிரச்சனைகளோடு, வேண்டுதலோடு வந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை நீ துடைப்பீராக. எப்படி கொர்நேலியுவின் ஜெபம் உம்முடைய சமூகத்தில் எட்டினதோ, இவர்களுடைய ஜெபம் எட்டி இருக்கிறது, பதிலும் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து அறிக்கை இடுகிறோம். காரியங்களை மாற்றுவீராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே.